எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 6, 7 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாடியில பார்த்தீங்கன்னா, ஒரே குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்திங்க. அதுவும் இல்லாம இந்த குரங்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஈபி ஒயரு அதெல்லாம் எப்படி ஏறுதுங்க தெரியல. அந்த ஒரு கரண்ட் அடிக்கிற இந்த இது பாருங்க, ஒரு மாரி லைட்டா ஷாக் அடிக்கும். டப்புன்னு வந்துரும் பாருங்க ரிட்டனு. அதெல்லாம் வந்து எப்படி என்னன்னு தெரியல. அதோட இயல்பே வந்து இது மாரி தான் என்னன்னு தெரியல. அந்த குட்டி குரங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அது அது இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுது. அந்த ஊர் சைடு ஊர் சைடுலாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, காலையில வந்து எங்கேருந்து வரும்னே தெரியாது. இவ்வளோ குரங்கு வந்து ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு, இந்த வீட்டு மொட்டை மாடில இருக்கிற டேங்க்கு கீங்கு எல்லாத்தையும் வந்து ஒரே நாசம் பண்ணிடும். வீட்டுக்குள்ள ஒரு காய்கறி வைக்க விடாதுங்க. அதுவும் இல்லாம நம்பளும் வந்து என்ன பண்ணுவோம், சின்ன பசங்களாம் இருந்து பாருங்க, ஒருத்தன் வந்துட்டான். ஏதோ கையில இருக்கு, நான் இந்தா சாப்பிடு அப்படின்றான். இந்த மாரி நம்ம குடுத்து குடுத்து பழக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ப இந்த இடத்துல போனா நம்மளுக்கு சாப்பாடு இருக்கும்னு சொல்லி அங்க வந்துட்டு தான் இருக்கோம். குடுங்க வேணான்னு சொல்லல. ஆனா வந்து அடிக்கடி குடுத்து பழகுனீங்கன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை.